ஆதி மாப்பிள்ள மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்கேடா. பரா சிரிப்ப. சரி நான் எப்படி இருக்கேன் சொல்லு. உனக்கு என்ன தெய்வத மாதிரி இருக்கு. ஏய் பொய் தானே. உண்மையாதான், நீ ரொம்ப அழகு. சரி சரி, உங்க பொண்டாட்டி ஆக போறவங்கள பின்னாடியே வச்சுக்கிட்டு என்ன புகழ்ற? அங்கேயும் கொஞ்சம் பாரு, உன்னை தான் பாத்துட்டு இருக்காங்க. ஆதி மாமா. என்னம்மா, எதுவும் வேணுமா? அது ஐயோ, அக்கா பாத்துக்கிட்டே இருக்காளே. ஒன்னும் இல்ல மாமா, நீங்க பேசுங்க. சரி. ஏண்டா இவ என்னடா இப்ப பார்த்தாலும் பயந்த மாதிரியே இருக்கா? ஏதாவது பேசி பயமுறுத்தி வச்சிட்டியா? நான் ஏன்டி பயமுறுத்த போறேன்? என்னன்னு தெரியல. அவ என்கிட்ட சரியாவும் பேசவும் மாட்டேங்கிறா. என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா. அவளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே. என்னடா இப்படி பதில் சொல்ற? என்ன ஆச்சுன்னு கேளு. எத்தனை வாட்டி கேக்குறது? பதில் சொன்னா பரவாயில்ல, எதுவுமே பேச மாட்டாளே. கேட்டா பயமா இருக்குங்கிறாங்க. சரி, எல்லாம் சரியாயிடும். இதுக்கு மேலையும் லேட் பண்ணேனா ரொம்ப கஷ்டம். நாளைக்கு கல்யாணம் இல்ல. இப்போ எப்படியாவது ஆதி மாமா கிட்ட இந்த பேப்பரை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பேப்பர் எப்படியாவது அக்கா பாக்குறதுக்குள்ள ஆதி மாமா கிட்ட தூக்கி போடணும். அவ வேற அங்கிருந்து என்னையவே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அக்கா லைட்டா திரும்பினா போதும், இந்த பேப்பரை அவ மேல போடணுமே. ஐயோ, அக்கா அக்கா யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கா. இதான் கரெக்டான டைம். பேப்பர் ஆதி மாமா மேல தூக்கி போடு கண்மணி. என்னது பேப்பரு? பாத்தியாட வால பேப்பர் போட்டு விளையாடிட்டு இருக்கா உன் மேல. ஹே சும்மா ரெடி. அம்மா, இது என்ன பேப்பரு? கண்மணி, பேப்பரை படிங்க மாமா. என்ன திடீர்னு இவ பேப்பர்லாம் கொடுக்கறா? என்ன எழுதிருப்பா? டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் லெட்டர் கொடுத்திருக்கா. நீ வேற ஏண்டி? இரு, என்னன்னு படிப்போம். என்னது? ஆதி மாமா அவசரமா உங்ககிட்ட பேசணும், யாருக்கும் தெரியாம உங்க ரூமுக்கு போங்க, நாங்க வரேன். முக்கியமா எங்க அக்காக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. ப்ளீஸ், ரொம்ப அவசரம், சீக்கிரமா வாங்க. டேய் என்னடா? தெரியலையே, ரொம்ப அவசரமா கூப்பிடுறா. ப்ளீஸ் மாமா, அக்காக்கு தெரியக்கூடாது ப்ளீஸ். நிம்மதி, இது ஏதோ வேற பிரச்சனை மாதிரி இருக்கு. நீ ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு மச்சான். கண்மணியை கூட்டிட்டு நான் என் ரூமுக்கு போறேன். அவங்க அக்காக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நீ வேதா அவங்கள மட்டும் மேல அனுப்பாம அவங்களை எப்படியாவது சமாளிச்சு பாத்துக்கிறியா? சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ போய் பேசிட்டு வா. வேதா அக்கா ஒரு ரூமுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன், விடு. சரிடி. கண்மணி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். அக்கா, அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன் கண்மணி, நீங்க மேல போங்க. சரி. எப்படியோ அக்கா கண்ணுல படாம அக்கா கிட்ட இருந்து தப்பிச்சு மேல ரூம்க்கு வந்தாச்சு. எப்படியாவது ஆதி மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். இதுக்கிடையில அக்கா குறுக்கவே வரக்கூடாது. கண்மணி. ஆதி மாமா, அக்கா வரல? இல்லம்மா, வரல. கூட அங்க வேலை செய்வாங்களே பஞ்சரோ அக்கா, அவங்களும் வரல? யாரும் இல்லம்மா, எல்லாம் கல்யாண வேலையில பிஸியா இருக்காங்க. உங்க அக்காவை பாத்துக்க சொல்லி நிம்மதி அனுப்பி விட்டுருக்கேன். அவ பாத்துப்பா, நீ என்னன்னு சொல்லு. ஆதி மாமா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் மாமா. ஏய், என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுவுற? மாமா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல மாமா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க மாமா. கண்மணி, என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது புரியுற மாதிரி சொல்லு. மாமா, மாமா, நான் வேற ஒருத்தரை விரும்புறேன் மாமா. அவரை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அக்கா தான் என்ன வற்புறுத்தி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சா. எனக்கு பிடிக்கல மாமா. நீங்க ரொம்ப நல்லவர் தான், ஆனா நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன் மாமா. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ப்ளீஸ் மாமா. ஏய், இதே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. அக்கா சொல்ல விடல மாமா. ரொம்ப முயற்சி பண்ண, ஆனா என்னால சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன கண்மணி, நீ நான் உன்கிட்ட தனியா பேச வந்தல, அப்பயாவது சொல்லிருக்கலாம்ல. இவ்வளவு தூரத்துக்கு வந்தா நீ இப்படி சொல்லணும்? நீயும் பாவம்ல. சரி, அதெல்லாம் விடு. நீ யாரை லவ் பண்ற? அவங்க எங்க இருக்காங்க? அவங்க இந்த ஊரு தான் மாமா. ஆனா எங்க ஊருக்கு கேம்ப் போட வந்தாரு. அவரு டாக்டர் மாமா. என்னது, டாக்டரா? ஆமா.
சரி, இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றது சொல்லுமா? எனக்கு தெரியல மாமா. அக்கா என்ன ரொம்ப மிரட்டுறா. நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா அம்மா செத்துருவாங்கன்னு சொல்லி சொல்லி மிரட்டுறா. அப்படிலாம் பண்ணிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். நீ பேசாம ஒண்ணு பண்றியா? சொல்லுங்க. அந்த டாக்டர்னு சொன்னில, அவர் இங்க வர சொல்றியா? அவர் கூட உன்னை நான் அனுப்பி விட்டுடுறேன். மாமா, ஐயோ வேண்டாம் மாமா. அம்மா அவ்வளவுதான். அம்மா பாவம் மாமா. அக்கா ஏதாவது பண்ணிருவா. கண்மணி, நாங்க இத்தனை பேர் இருக்கோம்லம்மா. அதெல்லாம் உங்க அக்காவால எதுவும் பண்ண முடியாது. நாங்க பாத்துக்கிறோம். எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டா அவரு பாத்துப்பாரு. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை நீ இருக்கும்போது இப்படியே நிப்பாட்டினா கண்டிப்பா உங்க அக்கா உன்னை சும்மா விட மாட்டாங்க. உனக்கு சேஃப்டியான ஒரு பிளேஸ் வேணும். அதுக்கு தான் சொல்றேன், நீ அந்த டாக்டர் கூட போயிரு. அவரை கல்யாணம் பண்ணிட்டு நீ அங்க நிம்மதியா இரு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பேசினா இவங்களே பேசிடுவாங்க. நீயே யோசிச்சு பாரு, இந்த கல்யாணத்தை என்ன சொல்லி நிப்பாட்டுவ? நீ ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லி நிப்பாட்டினா என்ன ஆகும்? அது இன்னும் ரொம்ப கஷ்டம் தானே. அதுக்கு நீ யாரை லவ் பண்றியோ அவங்கள இங்க வர சொல்லு. நானே கூட்டிட்டு போய் அவங்கள்ட்ட விட்டுட்டு நான் குடும்பத்தை சமாளிச்சுக்கிறேன். நீ இங்க இருந்தனா கண்டிப்பா உன்னை அடிச்சிருவாங்க. அடிச்சே உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அவரு கூட உன்னை சேரவே விட மாட்டாங்க. இங்க பாருமா, நீ பயப்படாத. எனக்கு இதுல பெரிய ஷாக்கெல்லாம் இல்ல. ஏன்னா எனக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. என்ன சொல்றீங்க மாமா? ஆமாமா, அது வேற விஷயம். அதை விட சரி, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. விடிஞ்சா கல்யாணம். அதுக்குள்ள நீ எப்படியாவது அவரு கூட போயிரு. நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போய் அவரு கூட சேர்த்து வைக்கிறேன். மாமா இது முடியுமா? கண்டிப்பா முடியும். நீ யாருன்னு மட்டும் சொல்லு. மாமா அவர் பேரு கார்த்திக். அவரு இந்த ஊர்ல தான் டாக்டரா இருக்காரு. கார்த்திக் டாக்டரா? எப்படி இருப்பாரு? நல்ல ஒல்லியா, கண்ணாடி போட்டிருப்பாரு. ஏ, அவர் போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? இருக்கு மாமா. நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தப்ப அவர் போட்டோ எல்லாம் தர மாட்டேன்னு சொல்லி என்ன வம்பளத்திட்டு இருந்தாரு. அப்ப அவர் டேபிள்ல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்துச்சு. அவருக்கே தெரியாம அதை எடுத்துட்டு வந்துட்டேன். அது எப்போதும் என் கூடயே தான் இருக்கும். அந்த போட்டோ இருக்கு, இருங்க நான் தரேன். இப்படி ஒரு ட்விஸ்ட சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நிம்மதியா பார்க்க பார்க்க அவளை லவ் பண்ணிட்டே இருக்கணும்னு தோணுதுன்னு நான் கண்மணியை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டா கண்மணிக்கு ஏற்கனவே வேற கதை இருக்கும் போலயே. இப்ப மறுபடியும் முதல்ல இருந்தா ஏண்டா இப்படி பண்றீங்க? மாமா இந்தாங்க கார்த்திகோட போட்டோ. இவரா? மாமா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? கார்த்திக் எனக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தப்ப கார்த்திக் தான் எனக்கு ஆபரேஷன் பண்ணாரு. மாமா மாமா இவரதான் மாமா நான் லவ் பண்றேன். ஆனா அவரு கண்டிப்பா என்ன அங்க தேடிட்டு இருப்பாரு. இப்ப எப்படி மாமா அவரு கூட நான் சேருவேன்? எங்க ஊர்ல இருந்து இங்க வரதுக்கே 6 மணி நேரம் ஆயிடுமே மாமா. ஏ இல்லம்மா, நேத்து நான் இவரை நம்ம ஊர்ல பார்த்தேன். என்ன மாமா சொல்றீங்க? அப்ப அவர் உன்னை தேடிதான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நேத்து நான் ஆட்டோ ஓட்டுறதுக்காக நின்றுட்டு இருக்கும் போது அவர் வந்து என் அண்ணா நகருக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாரு. ஆனா எந்த வீடு என்னன்னு தெரியல. ஒரு தெருவுல இறக்கி விட்டுட்டு வந்தேன். அந்த தெரு கூட நம்ம தெருவோட பக்கத்து தெருதான். ஐயோ அவர் என்ன தேடி இங்கே வந்துட்டாரு மாமா. அப்ப அவரு கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இரு, நான் அவருக்கு போன் பண்ணி பாக்குறேன். அவர் போன் நம்பர் கூட என்கிட்ட இருக்கு. சரி மாமா போன் பண்ணுங்க. லூசா கண்மணி, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ இப்ப கிளம்பி கீழே போ. மாமா உங்க அக்கா கண்ணுல படுறபடி நீ அவங்க பின்னாடியே நில்லு. நம்ம தனியா பேசுறது தெரிஞ்சா அவங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரும். சரி மாமா. நான் எப்படியாவது உனக்கு தகவல் சொல்லிடுவேன். நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறமா உன்னை வந்து கூப்பிடுறேன். நீ டக்குன்னு என் கூட வந்துரு. அவரு கூட உன்னை சேர்த்துறேன். சரியா? சரிங்க மாமா. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் எதிர்பார்க்கவே இல்ல. இத நீ முன்னாடியே சொல்லியிருந்தனா வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிருக்கும். சரி, ஓகே, நீ டென்ஷன் ஆகாத. நீ உங்க அக்கா கிட்ட போய் நில்லு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. சரி. அட பாவி, இவங்களா? இவங்க தானே திருச்சி பஸ் எங்க இருக்குன்னு கேட்டப்ப தெரியாதுன்னு சொன்னாங்க. கடைசியில அதே பஸ்லயே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்பவே இங்கதான் வரும்னு சொல்லிருக்கலாமே. ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணாதான் இருக்கா. பஸ் எங்கன்னு கேட்டோனேவா இவங்கள சைட் அடிச்சிட போறோம். அதுவும் மூஞ்சி ஃபுல்லா மாஸ்க், மூஞ்சியே தெரியல. இதுல எப்படி சைட் அடிக்க முடியும்? நமக்கு எதுக்கு வம்பு, திரும்பிடுவோம். பார்த்துட்டே இருக்கிறதுக்கும் ஏதாவது சொல்ல போறாங்க. இந்த லூசு பையன் சதீஷ் வேற பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நில்றானா, அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு முடிச்சுட்டு தான் வருவேங்கிறான். எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியல. பிரியா, என்ன ஷாலு? அடுத்த ஸ்டாப் அடி, இறங்க போறோம். அப்படியா? ஓகே ஓகே.
நம்ம பஸ்ல தான் போகணும்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அடுத்த பஸ் ஏறி போகணும். ஹோ அப்ப சரி, வா 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 இறங்கலாம். போன் எடுத்து தொலைடா, பஸ் ஸ்டாண்டுக்கே வர போறேன், இன்னும் நாளை காணுமே. ஹலோ. ஐயோ, போன் கட்டாய் போகுது. ஓ, இறங்கிட்டாங்களா? அடுத்த ஸ்டாப்பிங்ல நம்மளும் இறங்க வேண்டியதான். பேகு பேக் இங்கே தானே வச்சிருந்தேன், பக்கத்துல இருந்த பேக்கை காணோம். இங்க வச்சிருந்த பேக் எப்படி அங்கிட்டு போச்சு? கால் முளைச்சா போயிருக்கோம். என்னடா அது? என்னடா அது? 4 சுடிதாரு, மேக்கப் செட்டு, கொலுசு, அதுல 4-5 பவுடர் டப்பாலாம் இருக்கு. ஐயோ, நம்ம எடுத்துட்டு வந்ததெல்லாம் நம்ம சர்டிபிகேட்டு, 4-5 ட்ரெஸ், 2 துண்டு தானே. எப்படி இது அப்படி மாறிச்சு? ஐயோ, பேக மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஐயோ, அப்பவே நினைச்சேன் 2 பேக்கும் ஒரே மாதிரி இருக்கேன்னு. இத்தனைக்கும் பக்கத்துல தானே வச்சிருந்தாங்க, எப்படி மாத்தி எடுத்துட்டு போயிருப்பாங்க? எந்த ஸ்டாப்பிங்ல இறங்கினாங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப அப்ப வரைக்கும் இருந்தாங்க, இப்ப திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது, அப்ப இதுக்கு நடுவுல தான் இறங்கிருப்பாங்க. ஐயோ, ட்ரெஸ் போனா கூட போயிட்டு போதுன்னு விடலாம், சர்டிபிகேட் இருக்கே. இப்ப என்ன பண்றது? எங்க போய் அவங்கள தேடுறது? ஏற்கனவே ரொம்ப பேசினாங்க, பஸ் வருமானு கேட்டதுக்கே ரொம்ப பேசினவங்க, இப்ப பேக மாத்தி எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சா அதுக்கும் என்னை தான் திட்டுவாங்க. ஐயோ, சரி போய் தேடிதான் பாப்போம், என்ன பண்றது? கண்மணியை காணோம். இங்க தானே இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருந்தா. கண்மணி, அக்கா அக்கா எங்க போறீங்க? இல்ல, கண்மணி இவ்வளவு நேரம் இங்க தானே நின்னுட்டு இருந்தா, நான் பார்த்தனே. நான் கண்மணியை பார்க்கணும், தள்ளு. ஐயோ அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா. என்ன? இல்லக்கா, எப்போதும் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவுன டாய்லெட் மாதிரி நல்ல பளபளன்னு மின்னுவீங்க, ஆனா இப்ப கொஞ்சம் மின்னுறது கம்மியா இருக்கே, அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். ஏண்டி, உனக்கு கம்பேர் பண்றதுக்கு வேற விஷயமே இல்லையா? டாய்லெட் ப்ளீச்சிங் பவுடர்னு படி. இல்லக்கா, சும்மாதான். ஹே, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நீ பாட்டுக்கு வந்து ஏதாவது சொல்லிட்டு இருந்தனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. தள்ளுடி. கண்மணி எவரை காணோம், எங்க போனான்னு தெரியல. அக்கா அக்கா நில்லுங்கக்கா. கண்மணி என்ன குட்டி பாப்பாவா தொலைஞ்சு போறதுக்கு? அதெல்லாம் இங்கதான் எங்கேயாவது இருப்பா. சரி, நீங்க சொல்லுங்க, உங்க அழகின் ரகசியம் என்னக்கா? இப்பதான் பளபளன்னு இல்லன்னு சொன்ன, இப்ப வந்து அழகின் ரகசியம் என்னன்னு கேக்குற? அக்கா, நீங்க நேச்சுரல் பியூட்டிக்கா. ஆமாக்கா, தூரத்துல இருந்து பாக்கும்போது அசிங்கமா தெரிஞ்சீங்க, பக்கத்துல வந்து பார்த்தா பளபளன்னு இருக்கீங்க. ஏங்கா, அப்படி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க? ஃபவுண்டேஷனா, காம்பாக்ட் பவுடரா, கலர் கரெக்டரா, ஹைலைட்டரா, என்னக்கா யூஸ் பண்றீங்க? ஹே, அதெல்லாம் என்னது? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. என்னது? அதெல்லாம் எதுவுமே போடாம தான் இப்படி பளபளன்னு இருக்கீங்களா? அக்கா, போய் சொல்றீங்க தானே? ஹே, அதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் போடுறது இல்ல. அப்புறம் என்னக்கா போடுவீங்க? எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, என் ஸ்கின்ல எவ்வளவு டேன் இருக்குன்னு, நானும் கொஞ்சம் போட்டுப்பேன்ல. நான் வெறும் கடலை மாவும் பைத்தம்பருப்பு மாவும் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அக்கா, நேச்சுரல் பியூட்டியா? ஆமா. ச்சே, உங்க ஸ்கின் பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? உண்மையாவா? சத்தியமாக்கா, செம்ம சூப்பரா இருக்குக்கா. ஐயோ, டேய் ஆதி, சீக்கிரம் வாடா. நீங்க தனியா பேசுறதுக்கு நான் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இது பொய்யன்னு கூட தெரியாம கடலை மாவு பைத்தம்பருப்பு மாவுன்னு இவ்வளவு பதில் சொல்லிட்டு இருக்கா. நம்மள ஒருத்தவங்க அழகா இருக்காங்கன்னு சொன்னா நம்மளுக்கே தெரிய வேணாம் நம்ம அப்படியா இருக்கோன்னு? அதை விட்டுட்டு டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கா பாரு, இவ ஒரு மென்டல். அக்கா, அப்பாடா வந்துட்டா. ஹே கண்மணி, எங்கடி போன? உன்னை இங்க தானே நிக்க சொன்ன, நீ எங்க போன? அக்கா, அம்மா உள்ள வர சொன்னச்சுக்கா, அதான் போனேன். இங்க பாரு, எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி இருக்கணும்னு சொல்லிருக்கேன்ல. ஏன்? அவ கொஞ்சம் பயப்படுவா, அதனாலதான் சொன்னேன். ஏமா கண்மணி, எங்களையெல்லாம் பார்த்தா என்ன பேய் பிசாசு மாதிரி தெரியுதா? எதுக்கு பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அக்கா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லுது. என்ன இவ்வளவு நாளா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தா, இப்ப என்னமோ நல்ல பல்ல காமிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா, என்னமோ சரியில்லையே. கண்மணி அக்கா. இல்ல, என்னமோ நடந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் இவள ஆளை காணோம், ஆனா இப்ப வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு வாரமா அழுதுட்டு தானே இருந்தா, என்ன என்ன நடந்திருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுவா இருந்தாலும் நான் நடக்க விட மாட்டேன். கண்மணி, ஆதி எங்க? தெரியல நிம்மதி, நான் அவளை பார்க்கவே இல்ல. ஆமால, தெரியாம தானே வர சொன்னா. ஓ அப்படியா, சரி, அவன் ரூம்ல இருக்கா, நான் போய் பார்க்கறேன். சரி. ஹே கண்மணி, என்னடி இவ்வளவு நேரம் மூக்கால கண்ணாலன்னு அழுதுகிட்டு கிடந்த, இப்ப என்னமோ ரொம்ப பல்ல காமிச்சிட்டு வர? அக்கா, நீ தானே இப்படி எல்லாம் இருக்க கூடாது, நிம்மதி முன்னாடிலாம் சிரிச்சு நடிக்க சொன்ன, அதனால தான்க்கா. அதனால மட்டும் தானே? ஆமா,
அப்ப நான் சோகமா இருந்தா அவ கேட்டுக்கிட்டே இருக்கா, எதனால இப்படி இருக்கேன்னு. அதனாலதான் நான் சிரிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படியே மெயின்டைன் பண்ணு, புரியுதா? சரிக்கா. அக்கா, நீ நினைச்சது எதுவுமே நடக்க போறதில்ல. நான் ஆதி மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். என்னாலயே என்ன நம்ப முடியல தெரியுமா? மாமா இந்நேரத்துக்கு டாக்டர் கிட்ட பேசியிருப்பாரு. மாமாவே என்ன பத்திரமா கூட்டிட்டு போய் அவர்கிட்ட விடுறேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போக தான் போறேன். நீ போட்ட பிளான் எதுவுமே நடக்காது. ஆனா எனக்கு அம்மாவை நினைச்சாதான் கவலையா இருக்கு. ஆதி மாமா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் இப்ப கிளம்பி போறேன். கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். எங்க இவ நம்ம கைய மீறி போயிருவாளோன்னு. இருந்தாலும் இவளையெல்லாம் நம்ப கூடாது. பாம்பு மாதிரி பாத்துக்கிட்டே தான் இருக்கணும். அடடடடடா, பாவம் பையன் ரொம்ப ஃபீல் பண்றான். பேக மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்களா? சரி, போய் தேடட்டும். அப்புறம் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் நடந்துருச்சு. கண்மணி ஆதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. இதுக்கப்புறம் ஆதி கார்த்திக் கூட கண்மணியை சேர்த்து வச்சிருவான். ஆனா ஆதி நம்மதி கல்யாணம் இதனால எப்படி நடக்கும்? அது நடக்குமா? நாளைக்கு நாளாண்டிக்கு கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கல்யாண சீரீஸ் போயிட்டு இருக்கு. ட்விஸ்ட் நிறைய இருக்கு. மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. நம்ம நிம்மதி வேதா கிட்ட பேசினது பார்க்கும் போதே நமக்கு ஜாலியா குளுகுலேன்னு இருந்துச்சுல. இந்த மாதிரி எல்லாரும் வேதா கிட்ட பேசினா நல்லா தான் இருக்கும். ஓகே மக்களே, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு அவரைக்காய் சாம்பார், பீன்ஸ் கேரட் பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.